வணக்கம். ராயம்பேட்டை கிருஷ்ணமாச்சாரி ரங்கராஜன், ரா. ஹி. ரங்கராஜன். எழுத்துலகில் சிவாஜிம்பாங்க இவரை. இவரை நான் சந்திச்சதுண்டா, பேசுனதுண்டா அப்படின்னா உண்டுங்க. எனக்கு சுஜாதாவை பார்க்கணுங்கிற ஆர்வம் எப்படியோ அது மாதிரி ராகி ரங்கராஜனை பார்க்குறங்கிற ஆர்வம் ரொம்ப இருந்தது. நான் உடனே என்னுடைய மாணவ நண்பர்களாகிய ராம்குமார் சிங்காரம், இயக்குனர் சிம்புதேவன், அவர் என்னுடைய மாணவர் தான், எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ராகி ரங்கராஜனுடைய வீட்டுக்கு போயிட்டோங்க சென்னையில். அது ரொம்ப அவர் வயதான நேரத்தில் நான் போய் பார்க்குறேன். நான் போனவுடனே அவர்கிட்ட பேச ஆரம்பித்து அவர் எழுதின முதல் கதையிலேருந்து அப்படியே ஆரம்பித்து சொல்லிக்கிட்டே வர்றேங்க. அவளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அப்போ அவங்க துணைவியாரை கூப்பிட்றாங்க. அவங்க பின்னாடி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, வீட்டில் வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த அக்ரஹாரத்து வீடு மாதிரி பெரிய வீடு. பின்னாடி நின்றுட்டு அவங்க மடிசார் கட்டிட்டு இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு அந்த வேலை வாங்கிட்டுருக்காங்க. யாரை? கட்டட வேலை பார்க்குறவங்கள. நான் இங்கேருந்து அவங்க வாசலில் கடைசியில் இருக்கிறத பார்க்குறேன். இங்கே உட்காந்துருக்குறேன். இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்றாரு, நான் வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்காக. அங்கேருந்து வந்த உடனே முதல் வார்த்தை என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் டிவியில் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. என்னை பார்த்த உடனே அது தேவன் எழுதின கதையினுடைய ராஜத்தின் மனோரதம் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னாங்க. உண்மையிலே அசந்து போனாங்க. நான் என்ன தெரியுங்களா, தேவன் எழுத்தாளர் தேவன் தான் நகைச்சுவை கதைகள் எழுதுகிறவரே எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர். துப்பறியும் சாம்பெல்லாம் அவர் தான் எழுதுறது. சிஐடி சந்துரு, துப்பறியும் சாம்பு, கோமதியின் காதலன். இந்த ராஜத்தின் மனோரதத்தில் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் எப்படி வீடு கட்டுவாங்கிறப்ப அவங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்கிறத கோகுலு படம் போட்டு பின்னிருப்பாருங்க. கார்பெண்டர்கள், தச்சர்களுக்கு எவ்வளோ பெரிய பென்சில் வாங்கி கொடுத்தாலும் கட் பண்ணி காதில் திருண்டா வச்சுருப்பாங்கண்ணா, அதெல்லாம் போட்டு காமிச்சிருப்பார். அதில் ஒரு இவங்க வீட்டுக்காரம்மா இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க உள்ள வரப்பே சொல்கிறாங்க, ராஜத்தின் மனோரதத்தில் வர்ற மாதிரி இருந்ததான்னு கேட்டவுடனே நான் அப்படியே என்ன இவ்வளோ பெரிய இதாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். ரங்கராஜன் சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்தீங்களா, என்னில் பாதி அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரை நான் எவ்வளோ பாராட்டி புகழ்ந்து பேசுகிறேனோ இதே அளவு தான் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் அவரை பாராட்டி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பார். நல்லா சொன்னால் மகாநதி படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதினவர் நம்முடைய ராகி ரங்கராஜனுங்க. இவருடைய கதைகளில் சுமைதாங்கி இவருடைய படம் தான். ஸ்ரீதர் எடுத்த படம். மயக்கமா கலக்கமா பாட்டுருக்குல்ல, சுமைதாங்கி இவருடைய படம் தான். மயக்கமா கலக்கமா, இது சத்தியம். அசோக நீராவும் சந்திரகாந்த் நடித்த படம். சத்தியம் இது சத்தியம்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டு. சத்தியம் இது சத்தியம் நல்லா சொன்னா. அந்த படத்தில் தான் ஹேமா மாலினி அறிமுகமாகி அப்படி இந்திக்கு போனாங்க. சிங்கார தேருக்கு சேலை கட்டி, சின்னஞ்சிறு இடையில நூலை கட்டி, தெரு தெருவா அதை நடக்க விட்டா இந்த சின்னஞ்சிறு இதயம் என்ன ஆகும்னு அந்த பாட்டு வரும். அதில் குரூப் டான்ஸில் அந்த மூணாறு எஸ்டேட்டில் ஆடிட்டு வர்ற ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டிங்கன்னா ஹேமா மாலினி. இது சத்தியம் இவருடைய கதை தான். அதே போல் கைராசிக்காரன் ஒரு படம், அதுவும் இவருடைய கதை தான். நிறைய இப்போ நல்லா சொன்னால் படகு வீடுங்கிற ஒரு கதை. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்னங்க இந்த 3 முகம்னு ஒரு படம் வந்திருக்கா, அதில் உங்கள் கதை மாதிரியே இருக்குன்னு. அப்படியே அப்படி அந்த மாதிரியே இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னுட்டு இருக்கார் அவர். அதாவது தன்னுடைய கதை மற்றவங்க எடுத்தாலும் கூட அதை பற்றி அவர் கவலைப்படல. கமல் அவர்கள் இவர் மேலே கொண்ட அன்பு காரணமாக இப்போவும் அவரோட பேசிக்கிட்டே இருப்பார். அவரை போய் பேட்டி எடுப்போமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சரின்னு சொல்லிட்டு 2 மணி நேரங்க கமல் சார் அங்கே இதில் ராகி ரங்கராஜன் வீட்டில் இருந்தார். அன்றைக்கி பார்த்து ஃப்ளைட் லேட் ஆகி நான் அவசர அவசரமாக ஓடினேன். நிகில் முருகன் தான் என் நண்பர், இப்போவும் பிஆர்வாக இருக்கார் இல்லையா, அவர் நிகில் முருகன் என்ன பண்ணார், டக்குன்னு ஏற்பாடு பண்ணி நான் உடனே கூப்பிட்டு போய் நானும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், கலைஞானி அவர்களும் 2 மணி நேரம் இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோங்க. அற்புதமான பேட்டி. அது வீடியோ பண்ணார் சார், அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், இப்படிலாம் பேசி முடித்து அந்த இப்போ அவருடைய கடைசி காலம் 2012 அவர் மறையிற வரைக்கும் அவருடைய தொடர்பில் இருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லை, அவர் லேண்ட்லைனில் தான் பேசுவார். எப்படி சொல்லுவார் தெரியுங்களா, ஞானசம்பந்தம் அந்த கதையில் அந்த கதாநாயகன் என்ன நான் கடைசியில் அப்படிம்பார். அவர் எழுதின கதை தாங்க.
அந்த கதையில் சில நேரங்களில் ஞாபகம் இல்லைன்னு என்னை கூப்பிட்டு கேட்பாருங்க. யாரோ ஒருத்தவங்க அவருடைய கதையில் பிஹெச்டி பண்ணணும்னு சொன்னாங்களாம். உடனே என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாரு, அந்த அம்மாவுக்கு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டேன், வருவோம், நீங்கள் எல்லா கதையும் சொல்லுங்கள் என் கதையை பற்றி அப்படின்னு சொன்னாருங்க. உண்மையிலேயே அவரை சந்தித்ததை நான் வந்து அந்த ரங்கராஜனுங்கிற பேருக்கு ஏற்ப ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ரங்கனை சந்தித்த மாதிரியே ரங்கராஜனை சந்தித்த மாதிரியே நான் சந்தோஷப்பட்டேங்க. வாலி ஒரு ரங்கராஜன், எழுத்தாளர் சுஜாதா ஒரு ரங்கராஜன், ராக்கி ரங்கராஜன் ஒரு ரங்கராஜன். இப்படியான நான் வாழ்க்கையில் சந்திக்கணும்னு நினச்சவங்களில் முக்கியமானவர் ராகி ரங்கராஜனுங்க. இவ்வளவு சொல்கிறேன்ல, அப்படி என்னங்க இவர் எழுதிட்டாரு, இவருடைய கதைகள் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. பாருங்க, ஒரு பக்கம் எழுதினாருன்னா மர்ம கதையில் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் நம்மளை. வரலாற்று கதை எழுதினார்னா கல்கிக்கு இணையாக எழுதக்கூடியவர் இவர் தான். அதே மாதிரி சமூக கதைகள் எழுதுகிறப்ப இவர் மாதிரி யாரும் எழுத முடியாது. பூர்வ ஜென்ம கதைகள் எழுதணுமா பிரமாதமாக இருக்கும். பேய் பில்லி சூனியம் எழுதணுமா அற்புதமாக இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் என்ன அற்புதமாக இருக்கும், நல்லா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களே, எப்படி தான் இருக்கும்னு கேட்குறீங்களா? அந்த கதைகளை மட்டும் நாம் இனிமேல் தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. தொடர்ந்து பாருங்கள். ராகி ரங்கராஜனுடைய கதைகளை நான் தொடர்ந்து சொல்ல இருக்கின்றேன். உங்களோடு சேர்ந்து நானும் மீண்டும் படிப்பேன். மறுபடியும் தேவகி முதல் கதையோடு தொடங்குவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.